ரேடியோ சிட்டி 91.1 கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ சிட்டி சக்தி கூட ரன்னிங் ஃபார் அ சேஞ்ச். இது ஒரு நான் ப்ராஃபிட் இனிஷியேட்டிவ்ங்க. அது ரன்னிங் ஃபார் அ சேஞ்ச் அப்படின்னா ஏதாவது ஒரு காஸ்க்காக ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, தொடர் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போது நிறைய இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ரன்னிங் ஃபார் அ சேஞ்ச் அப்படின்னே ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பித்து இந்த சமுதாயத்தில் என்னென்ன விழிப்புணர்வுகள்லாம் ஏற்படுத்தணுமோ அதுக்காக ஓடுறது அப்படிங்கிறத ஒரு பணியாக மேற்கொண்டிருக்காங்க. நாளைக்கு சென்னை பிங்க் ரன் நடக்க போகுது. ஏன்னா இந்த மாதம் அக்டோபர் மாதம் உலகம் முழுக்க பிங்க் அக்டோபர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரெஸ்ட் கேர் அவேர்னஸ் மந்த். ஸோ இந்த பிரெஸ்ட் கேர் பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த சென்னை பிங்க் ரன் நடக்க போகுது. நாளைக்கு மார்னிங் எலியட்ஸ் பீச்சில் காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்க போகிற இந்த ஓட்டத்தில் பெண்கள் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக ஓடுறது அப்படிங்கிறது ஆக்சுவலாக இது ஹெல்த்துக்கும் நல்லது. அண்ட் நிறைய பெண்களை நீங்கள் மீட் பண்ணவும் முடியும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்து வெளியில் வரவும் முடியும். அண்ட் இந்த பிரெஸ்ட் கேரை பற்றின அவேர்னஸும் கிடைக்கும் இல்லையா? எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த சென்னை பிங்க் ரனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லாக் ஆன் பண்ணுங்கள் chennaipinkRun.com அல்லது 9176899656 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ இந்த ரன்னிங் ஃபார் அ சேஞ்ச் இதனுடைய எம்டி திரு ராஜலிங்கம் அவர்கள் கிட்ட தான் நம்ம பேச போறோம். வணக்கம் ராஜலிங்கம் சார். வணக்கம் சக்தி மேடம். ரன்னிங் ஃபார் அ சேஞ்ச் ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட் இது. ஆக்சுவலா அந்த ரன்னிங் ஃபார் அ சேஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு தூண்டுகோல் அமைஞ்ச விஷயம் என்ன? யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பேசும்போது வந்து ஒரு வேலை செய்யறதுக்கு பதில் ஒரு சேஞ்ச் இதை செய்யலாமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு நம்ம ஊர்ல. ஒரு காஃபி குடிக்கிறது ஒரு சேஞ்ச்காக டீ குடிங்களே அப்படின்ற மாதிரி. அது மாதிரி மத்த லைஃப் ஸ்டைலுக்காக மத்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஜிம்க்கு போறது, யோகா பண்றது, அது மாதிரி ஒரு ரன்னிங் ஒரு சேஞ்சா எடுத்துக்கோங்களே அப்படின்றது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரன்னிங்கை ஸ்ட்ரெஸ் பண்ணி ரன்னிங் ஃபார் சேஞ்ச், ஒரு சேஞ்ச்காக எடுத்துக்கோங்களேன்னு. செகண்ட் இன்னொரு ப்ரையாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ரன்னிங் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு சோஷியல் இஷ்யூஸ்க்காக ஒரு சேஞ்ச்காக ரன்னிங் யூஸ் பண்ணலாமே. ஏன்னா வேர்ல்டு வைட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரன்னிங்ங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து ரொம்ப காமனா இருக்கு. ஒரு சேஞ்ச்காக நம்ம இது பண்றது, காசை ப்ரொமோட் பண்றது. ஏன்னா ஒரு பப்ளிக் ஈவெண்ட்க்கான நிறைய சான்சஸ் இருக்கு அதுல, பப்ளிக் பார்ட்டிசிபேஷனுக்கு. ஸோ இதுதான் ரெண்டு தான் மெயின் ரீசன். இந்த ரெண்டு ப்ரையாரிட்டி வச்சுதான் ஒரு இந்த டேர்ம் காயின் பண்ணதுக்கான காரணம் மேடம். சபாஷ், ரொம்ப அற்புதமான விஷயம் சொன்னாங்க இல்லையா? அவங்க இந்த ரன்னிங் ஃபார் அ சேஞ்ச் ஆரம்பிச்சதுக்கான காரணமும் சொன்னாங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் இந்த சென்னை பிங்க் ரன்ல கலந்துக்கிட்டீங்கன்னா என்ன கூட மீட் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு நானும் அங்கே வருவேங்க. ஃபைன். இப்போ நச்சுன்னு 4 பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு எஃப்எம்ல. எஃப்எம் நான் ரேடியோ சிட்டி 91.1.